குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம செப்டம்பர் 17னுடைய இன்சைட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுட் அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஜஸ்ட் இன்சைட்ஸ் மட்டும் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய விசிட் எங்கே? அஸ்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ அஸ்ஸாமுக்கு போயிருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சிங்கர், அஸ்ஸாமினுடைய சிங்கர் இருக்கார். ஓகேங்களா? இல்லைங்க, இந்த நியூஸ் வந்து இங்கே இருக்குது, நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே, அஸ்ஸாமினுடைய சிங்கர். ஓகே, இவர் பேர் என்ன? புபன் ஹசாரிகா. ஓகே, இவரோட 100th பர்த் ஆனிவர்சரி. அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேர்ட் ஆஃப் பிரம்மபுத்திரா. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த வருஷம் அப்படிங்கிறத பார்த்துங்க. அதை தாண்டி ஒரு சில அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. அது எந்த வருஷம்னு பார்த்துங்க. பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன், இதெல்லாமே. ஓகேவா? எஸ். ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு பேம்பூ பேஸ்டு பயோ ரிஃபைனரி. ஓகே, ஃபஸ்ட்டுன்னு வார்த்தை வந்திருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். எங்கே? நுமாலிகர் ரிஃபைனரி எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. அஸ்ஸாமை படிக்கிறது முக்கியம் இல்லை, இந்த கோலாஹட், ஓகே, கோலாகலமாக அந்த மாதிரி கோலாஹட் அஸ்ஸாமில் வந்து இது பண்ணியிருக்காங்க. 5000 கோடி ஃபண்ட் அலோகேஷன். ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து இது பெரிய நியூஸ் கிடையாது. ஓகே, வீர் சாவர்கர் காம்ப்ளெக்ஸு, அகமதாபாத், குஜராத். ஆப்வியஸாக. ஓகே, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா சொல்கிறேன். ஓகே, இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இது வந்து யார் லான்ச் பண்ணுறா? NSO ஃபஸ்ட்டு. அடுத்தது ஓவராலாக வந்து இதோடைய ஜூலை டு ஆகஸ்டினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன? செகண்ட் 5.1. ரூரலில் இதனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன? 4.53. அர்பனில் இதனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இப்படி ஞாபகம் வச்சுங்க. அர்பனில் வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ரூரலில் வந்து வேலை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இது வந்து 4வது பாயிண்ட்டு. ஸோ இவ்வளோ தாங்க. ஓகே, இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவும் வராது. ஒரே நிமிஷம் நான் உள்ளே மட்டும் போய் செக் பண்ணிக்கிறேன், இதில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு. இல்லை வாய்ப்பு. ஓகே, இது மட்டும் பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து 2017. 5 பாயிண்ட் எழுதி வச்சுங்க. அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. கார்தேகோ கூட சேர்ந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். அப்போ கார்தேகோ கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார் சம்மந்தமான ஸ்டார்ட் அப்புகளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த மாதிரி வச்சுங்களேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பாரத் ஸ்டார்ட் அப் கிராண்ட் சேலஞ்சுக்கு கீழே. ஓகேவா? பார்த்து வச்சுங்க, போதும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரனர்ஷிப். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இந்த அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வந்து கற்றுக் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இது 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீம், நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ இதன் மூலமாக தான் வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது தருவாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக வந்து இது வந்து விலை வந்து ஏற்றாமல் இருக்குது. ஓகேங்களா? 5000லேருந்து 9000 வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட். இதை வந்து விலை ஏற்றணும் இல்லையா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது இல்லையா. 5000ல் இருக்கிறத 1800 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 9000ல் இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3300 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம். ஓகே, இதுதான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியம், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து ஒரு 7 சைட் வந்து இந்தியாவிலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்தியாவில் 69 சைட். ஓகே, 49 கல்ச்சுரல். ஞாபகம் வச்சுங்க, 69ல் 49 கல்ச்சுரல். ஓகேவா? 49 கல்ச்சுரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 7 ஆட் பண்ணதுனால 69 ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எங்கெங்கே எது இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு மேப்லேயே போட்டு காட்டுறேன். ஓகே, அதுதான் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்னடா அது? ஓகே, மேப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னது, கேரளாவில் வந்து வர்க்கலா, ஆந்திராவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமலா டெம்பிள். அப்புறம் இன்னொன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க, திருமலா டெம்பிள். ஆந்திராவில் திருமலா டெம்பிள். ஃபஸ்ட் நான் இதை ரைட் பண்ணிடுறேன். ஓகே, மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் ட்ராப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ST மேரி ஐலாண்ட் கிளஸ்டர். ஓகே, அடுத்தது சவுத் இந்தியாவிலேருந்து வர்றேன்.
கேரளாவில் வந்து வர்க்கலா, ஆந்திராவில் வந்து 2, திருப்பதியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது எர்ராமட்டி ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நாகாலாண்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாகா ஹில், ஓகே, நாகாமலை. அதுக்கப்புறம் மேகாலயாவில் வந்து ஒரு குகை, மேகாலயா குகை. ஓகே, இப்போ நான் மேப்பில் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிராவில் டெக்கான், ஓகேயா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி மேரி கிளஸ்டர். வர்க்கலா, ஓகே, கேரளா வந்து வர்க்கலா. ஆந்திராவில் வந்து 2, திருமலா டெம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மறந்துடுச்சு, ஆந்திராவில் என்னென்னு சொன்னாங்க, எல்லா ரெட்டி இதோ வருமே, எல்லா ரெட்டி சம்திங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நார்த் ஈஸ்டில் வந்து உங்களுக்கு மேகாலயாவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேவ். அதுக்கப்புறம் வந்து நாகாலாண்டில் நாகா ஹில்ஸ். ஓகே, 7 இருக்குது. ஆட் 1 அவுட்டு கேட்பாங்க. ஓகே, ஆட் 1 அவுட்டு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்குங்க. ஓகே, ஸோ இதில் அடுத்தது என்ன அப்படின்னா அவ்வளோதாங்க. ஓகே, யுனெஸ்கோவோடைய இது மட்டும் பார்த்துங்க. ஓகேவா. ஆட்ரே அவர் தான் வந்து ஹெட்டு. அதுக்கப்புறம் 194 கண்ட்ரிஸ் இருக்குது. 1945 எங்கே இருக்குது, பாரிஸ், ஃப்ரான்ஸ். அடுத்தது ஆர்பி ரோல் அவுட். ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கான ஒரு சில வரைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து 15 கேபிட்டல் வேணும். ஓகே, 15 கோடி கேபிட்டல் வேணும். 3 வருஷத்தில் அது வந்து 25 இருக்கணும், 25 கோடியாக இருக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அக்விசிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆர்பிஐ கிட்ட 15 நாளைக்குள்ளே தெரிவிச்சே ஆகணும். ஓகே, இது 2 தாங்க. 15 நாளைக்குள்ளே அந்த என்ன சேஞ்சஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணணும். யாருக்கு, ஆர்பிஐக்கு. ஓகேவா. ஓகே, அடுத்தது கோத்ரேஜ் இருக்காங்க இல்லையா. ஸோ கோத்ரேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸினுடைய சாஃப்ரான், ஓகே, ஃப்ரான்ஸினுடைய சாஃப்ரான் கம்பெனி கூட சேர்ந்து லீப் என்ஜின் பார்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இது முக்கியம். ஓகே, முக்கியம் ஏன் அப்படின்னா இந்தியா ஒருத்தங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஃபிடே கிராண்ட் ஸ்விட்ச் எங்கே நடந்தது அப்படின்னா கசகஸ்தானில் நடந்துச்சு. ஓகேங்களா. உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு. உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு. இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா உமனில் வந்து வைஷாலி ரமேஷ் பாபு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரக்னானந்தாவினுடைய தங்கச்சி. ஓகே, உலகத்திலே ஒன்றே சிப்ளிங் கிராண்ட் மாஸ்டர் இருக்கிறது யார் அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரக்னானந்தா அண்டு வைஷாலி 2 பேர் தான். ஓகே, ஸோ இவங்க வந்து 3rd இந்தியன் கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா. 3rd இந்தியன் கிராண்ட் மாஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொனேரு ஹம்பி, 2nd வந்து துரோணவல்லி, 3rd வந்து இவங்க வைஷாலி, 4th வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேர் என்ன, திவ்யா தேஷ்முக். ஓகேங்களா. திவ்யா தேஷ்முக் 89th 88th நினைக்கிறேன், 88th கிராண்ட் மாஸ்டர் இவங்க தான். ஓகேவா. ஓகே, ஸோ அனிஷ்கிரி இருக்கார் இல்லையா, இவரும் வந்து இந்தியன் ஆரிஜின் தான். ஆனால் இவர் வந்து நேட்டிவ் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெதர்லாண்ட். ஓகேவா. அடுத்தது உமன்ஸ் ஹாக்கி. ஓகே, உமன்ஸ் ஹாக்கி கப் எங்கே நடந்தது, சைனாவில் நடந்துச்சு. ஓகேங்களா. இதில் வந்து இந்தியா ரன்னர் அப், சைனா வின் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னா பெல்ஜியம் அண்டு நெதர்லாண்ட். ஓகே, பெல்ஜியம் அண்டு நெதர்லாண்ட். ஓகே, உமன்ஸு வேர்ல்டு கப் ஹாக்கி எங்கே நடக்க போகுது, இது வந்து ஏஷியா கப்பு வந்து 2025 சைனா. ஆனால் 2026 உமன்ஸ் ஃபிடே இது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்காங்களே, அவங்க நடத்தக்கூடிய உமன் வேர்ல்டு கப் வந்து பெல்ஜியம் அண்டு நெதர்லாண்ட். ஓகே, இவர் வந்து ரொம்ப முக்கியங்க. ஓகே, இவர் பேர் என்ன அப்படின்னா சர்வேஷ் குஷாரே. இவர் வந்து லாங் ஜம்ப். ஓகேங்களா. கேட்டகரி பார்த்துங்க என்ன ஸ்போர்ட் அப்படின்னு, லாங் ஜம்ப்பு. வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் வந்து இவர் வந்து குவாலிஃபை ஆயிருக்கார். இவர் ஃபஸ்ட்டு இந்தியன் லாங் ஜம்ப் ஹைட் ஜம்பர் அவர் குவாலிஃபை ஆனது. ஓகேங்களா. இது எங்கே நடக்குது, ஓகே, வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னா ஜப்பானில் நடக்குது. ஓகேவா, பார்த்து வச்சுங்க. அடுத்தது அப்போலோ டயர்ஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமினுடைய நியூ ஜெர்சி ஸ்பான்சர். ட்ரீம் 11 இருந்தாங்க, பேன் பண்ணதுனால அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அப்போலோ டயர்ஸ். ஓகே, டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜெர்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ டயர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2027 இது கான்ட்ராக்ட் வந்து 580 கோடிங்க, 580 கோடி. ஓகேவா. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விஸ்வேஸ்வராயா அவரோட ஞாபகமாக தான் வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் டே 15ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம் நேஷனல்.
1968 இந்த இன்ஜினியர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்துங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது தமிழ்நாடு வந்து அன்பு கரங்கள் அப்படின்னு சொல்லி ஆஃபனேஜ் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. மாதம் வந்து 2000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு உதவித்தொகை. ஓகேங்களா, அன்பு கரங்கள். ஓகே, ஸோ அடுத்தது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான், இது தேவையில்லை. ஓகே, ஸோ ஓகே, டாடா பை.